இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கிடைக்கிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்களை குறித்தும் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட கடைசியாக இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு இருக்குமானால் மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் சுலபமாக நமக்கு காணப்படும். அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அது என்ன என்று பார்ப்போமானால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம். அதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சத்திய ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆம் பிரியமானவர்களே, சத்திய ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்திய ஆவியானவராகிய அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்வோமானால் கர்த்தர் மற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதற்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும். அப்ப இந்த சத்திய ஆவியானவராகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னும் தேற்றரவாளன் நமக்குள் வரும்போது நாம் என்ன செய்ய முடியும்? தேவன் நமக்கென்று வைத்திருக்கதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சரியான பாதையிலே அவர் நம்மை நடத்துவதாக நாம் பார்க்கிறோம். சரியான பாதையில நாம் பார்க்கிறோம். முன்பதாக சொன்னது போல அநேகர் வாக்குத்தத்தங்களை மறந்து விடுகிறார்கள். அநேகர் கர்த்தர் அவர்களை அழைத்த அழைப்பை மறந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த சத்திய ஆவியானவராகிய வாக்குத்தத்தத்தை முதலாவதாக நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த அவரை நாம் விசுவாசித்து அவரை நாம் ரிசீவ் பண்ணும்போது, இந்த சத்திய ஆவியானவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் எந்த அழைப்பிற்காக நம்மை அழைத்தாரோ, எந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தர சித்தமாய் வைத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்திற்கென்று அந்த வழியிலே நம்மை நடத்துகிறார். அந்த வழிக்கென்று நம்மை நினைவு பூட்டி கொண்டே இருக்கிறார். ஒருவேளை ஏதாவது தவறான வழியிலே நாம் நடப்போமானால் சரியான வழிக்கு நேராய் நம்மை கொண்டு வருவதற்கு இந்த சத்திய ஆவியானவராகிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் கூட காணப்படுகிறார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அநேக நேரத்தில் நாம் பொறுமையை இழந்து போகும்போது சத்திய ஆவியானவர் நமக்குள் இன்னும் ஊந்தி ஏவுகிறார். சத்திய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறதான அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள பொறுமையோடு கூட காத்திரு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு பலனை, ஒரு உதவியை கட்டளையிடுவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. இது கலத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே கிறிஸ்துவின் உடையவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொறுமையோடு கூட அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவை தங்களுக்குள்ளாக உடையவர்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னைக்கு சத்திய ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறாரா? கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறாரா? சிந்தித்து பாருங்கள். பெயருக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமா? இல்லை உண்மையாகவே கிறிஸ்துவை அணிந்தவர்களாய், சத்திய ஆவியானவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் கிறிஸ்தவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறும்? சத்திய ஆவியானவரை உடையவர்களுக்கு. வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறும்? கிறிஸ்துவை உடையவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் ஒரு ராஜாவை குறித்து இதற்கு நாம் அடையாளமாக பார்க்க முடியும். 2 நாளாம் புஸ்தகம் 32வது அதிகாரத்துல எசேக்கியா என்று சொல்லப்படுகிறதான ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த எசேக்கியா ராஜாவிற்கு முன்பதாக இருந்த ராஜாக்களும் சரி, இந்த எசேக்கியா ராஜாவை தொடர்ந்து வழி பின்பற்றி வந்த ராஜாக்களும் சரி, அவர்கள் இயேசு கிறிஸ்துக்கு, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை தான் செய்து வந்தார்கள். ஆனால் இந்த எசேக்கியா ராஜாவோ கிறிஸ்துவை உடையவராய் இருந்தார். இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருடைய சொல் கேட்டு நீதியின் பாதையிலே, செம்மையான பாதையிலே நடந்து வந்தார். அப்ப இந்த எசேக்கியா ராஜாவுக்கு திடீரென்று சொல்லி ஒரு பிரச்சனை வருகிறது. அவருக்கு ஒரு பலவீனம் வருகிறது. அப்ப அந்த பலவீனத்தின் மத்தியிலும் இந்த எசேக்கியா ராஜா உண்மையாய் அவர் கிறிஸ்துவின் உடையவராய் இருந்தபடியினால் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் நோக்கி பார்த்து கூப்பிடுகிறார். அவர் கூப்பிட்ட போது கர்த்தர் அவருக்கு சத்தத்தை கேட்டு, அந்த 2 நாளாம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் வாசிப்போமானால், கர்த்தர் எசேக்கியாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் ஜபத்தை கேட்டு நிறைவேற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் உடையவர்களுடைய ஜபம் கேட்கப்படும். கிறிஸ்துவின் உடையவர்களுக்கு கர்த்தர் செய்த வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இதற்கு
யார் சாட்சி? இந்த எசேக்கியா ராஜா சாட்சி. ஆம் பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுவதுமாக வாக்குத்தத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதில் மிகவும் முக்கியமான இன்றைய காரியம், கிறிஸ்துவின் உடையவர்களாய், பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வாரத்தில் தியானித்த காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் தியானித்த காரியங்களை மனதில் வைத்து கர்த்தர் உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாற்றும்படியாக ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். விட்டுவிட வேண்டியதை விட்டுக் கொள்ளுங்கள், பற்றி கொள்ள வேண்டியதை பற்றி கொள்ளுங்கள். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதன் மூலமாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் நிச்சயமாய் நம்மை சேரும். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான பரலோக பிதாவே, அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக இந்த நல்ல நாளை நீர் எங்களுக்கு ஈவாக கொடுத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய பிரசனம் இந்த நாளை எங்களோடு கூட தங்கியிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கிருபை இந்த நாளை எங்களை தொடரட்டும். ஆண்டவரே இயேசுப்பா, தாவே நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களை நாங்கள் உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா இன்னைக்கு எங்களோடு கூட வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த ஒரு வாரம் காலமாய் கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களை மனதில் வைத்து அதன்படி நாங்கள் நடக்க செய்யல கர்த்தர் நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கே துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறோம். அப்பா மீட்பராம் இயேசுவின் இனிதான இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை